வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல்னால் சாதாரண சமையல். தயிர் சாதம், மல்லி, கருவேப்பிலை, புதினா, துவையல். தயிர் சாதத்துக்கு மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, துவையலுக்கும் பச்சை மிளகா, வரமிளகா போட்டு துவையல் அரைக்கலாம். எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ காமிக்கிறேன். இப்போ தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, மாங்காய் போட்டு தயிர் சாதம். மாங்காய் போட்டு தயிர் சாதம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு தயிர் புளிக்கலை, இந்த மாங்காயும் புளிக்கலை. ஸோ அந்த தயிர் சாதம் கரெக்டாக இருக்கும். நம்ம மாதுளம்பழம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது இப்படி துண்டு துண்டாக போட்டு தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து துவையலுக்கு வரமிளகா, புளி, உப்பு, மல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் ரெடியானவுடனே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நேற்று இந்த பேனில் நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ணோம் இல்லையா, அப்போது இப்போ தயிர் சாதம் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுக்கு இந்த பேன் ரெடி ஆகிடும். இப்போ ஒன்று மல்லி, கருவேப்பிலை, புதினா துவையலுக்கு எல்லாம் வறுத்து வச்சாச்சு. மல்லி, புதினா, கருவேப்பிலை, உப்பு, புளி, வரமிளகா, கடைசியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ரைஸும் வச்சாச்சு. இது கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினோடனே அதை தாளிப்பு காமிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிட்டு இந்த துவையிலையும் இப்போ தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு ப்ரௌனிஷ் ஆனோடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ ரைஸை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் மல்லித்தழை போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி, மாங்காய், காயம், வெண்ணெய் எல்லாம் சேர்த்து, பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். துவையலுக்கு நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல. தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய் போட்டதுனால துவையலுக்கு ஃப்ளேவர் வரமிளகா ஃப்ளேவர் கொடுத்துருக்குறேன். ஃபைனலாக உங்கள்கிட்ட நமக்கு மாங்காய் போட்ட தயிர் சாதம், மல்லி, புதினா துவையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. திருப்பி ரீகேப் ஒரு தடவை நான் சொல்கிறேன். தயிர் சாதத்துக்கு ஒரு கப் ரைஸை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோன்னா உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து துருவின இஞ்சி, காயம், மாங்காய், மல்லித்தழை எல்லாம் போட்டு காயம் போடும்போது காயத்தை போட்டுட்டு அந்த தாளிப்பை சூடாக அது மேலே ஊற்றி விட்ருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பால் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் ரைஸ் ஆறினோடனே மேலே தயிர் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சுவையான மாங்காய் தயிர் சாதம் ரெடி. அடுத்து மல்லி, புதினா, கருவேப்பிலை துவையலுக்கு உப்பு, புளி, வரமிளகா, தேங்காய், மல்லி, புதினா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, இதான் அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு. வரமிளகா, மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் வறுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, புளி அதில் போட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பை வறுத்து ஃபைனலாக ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல சுவையான மல்லி, புதினா, கருவேப்பிலை துவையல் ரெடி. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி முதல்ல உப்பு போட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சப் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உப்பே பார்க்க தேவையில்லை. இதுதான் இன்னையோட ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.